எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா மல்லப்பா குண்டாக்கு வந்துக்கிறோம். மல்லப்பா குண்டால் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரோடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிவாக இருக்கும். ஏலகிரி போல் இந்த மலையும் வந்து வலிவாக இருக்குது. மல்லப்பா குண்டாக்கு வந்திருந்தோம். இந்த மல்லப்பா குண்டா எங்கே அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக், குப்பம் தாலுக்கா, குப்பமில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மல்லப்பா குண்டா. இது பார்த்தீங்கன்னா குடிப்பள்ளி அருகாமல் இருக்கும். நிறைய பேர் குடிப்பள்ளி முருகர் கோவில் குடிவெங்காக்கு போயிருக்கோம். நாங்கள் கூட முருகர் கோவில் குடிவெங்காக்கு போயிருக்கிறோம். குடிவெங்கா முருகர் கோவில் போயிருக்கோம். குடிவெங்கால் 5 கிலோமீட்டர் தான். வாங்க, கேஜிஎஃப்லேருந்து ஒரு தரமான ஸ்பாட் பார்க்கணுமா மல்லப்பா குண்டா. பார்த்தீங்கன்னா இது 2 மலை, பின்னாடி ஒரு மலை இருக்குது. ஒரு தரமான ஸ்பாட் பார்க்கணுன்னா மல்லப்பா குண்டாக்கு வரலாம். கேஜிஎஃப்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஆகுது. இது பெங்களூர்லேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஆகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒசூர் பேரிக்கா போயிட்டு இந்த கோவிலுக்கு வருவாங்க மல்லப்பா குண்டாக்கு. இந்த மல்லப்பா குண்டா புதுசாக ஒரு சிவன் கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு தரமான ஸ்பாட்டு. இந்த மல்லப்பா குண்டா நீங்கள் வரணுன்னா நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரிக்குள்ளே வந்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே வானத்துக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இது கீழெல்லாம் பார்த்தா அப்படியே மேகமூட்டம் இருக்கும். மேகமூட்டத்துக்கு மேலே இருப்போம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. மல்லப்பா குண்டாவில் வந்து ஒரு புது சிவன் கோவில் கட்டியிருந்தாங்க. சரி, அப்படியே மல்லப்பா குண்டா பார்த்துட்டு நம்ம சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் வந்திருந்தோம். மல்லப்பா குண்டா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட்டு. ஹில்ஸ் ஏரியாவுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மல்லப்பா குண்டாக்கு வரலாம். மல்லப்பா குண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான, அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் மாதிரி ஜல்ல மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சிவன் மேலே வந்து பார்க்குறதுக்கு. மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா ஒரு தரமான ஸ்பாட்டு. பார்த்திங்கன்னா சுற்றி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 எல்லையே கூட பார்க்கலாம். இந்த மலை மேலே ஏறினா பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். ரொம்ப அடர்ந்த காடு இருக்குது. காட்டுக்கு மேலே இருக்குது இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்கு மேலே மலையில் இருக்கும். பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா மலை, காடு. இது 3 ஸ்பாட்டு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 எல்லையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு மல்லப்பா குண்டா. இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அமைஞ்சிருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 3 ஸ்டேட்டுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை இது. இது ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா குப்பம் பகுதி, குப்பம் குடிப்பள்ளி அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மல்லப்பா குண்டா. நம்ம வீடியோ பார்த்துட்டோன்னா பெங்களூர்லேருந்து வரணும்னு நினச்சினா அந்த மல்லப்பா குண்டா சிவன் கோவில் பார்க்குறதுக்கு, இந்த மலை ஹில்ஸ் பகுதி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு பார்த்துக்கிறாங்க. அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு கேஜிஎஃப்ல பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் தான் இந்த மலைக்கு வரதுக்கு மல்லப்பா குண்டாக்கு. நிறைய பேர் வந்து ஒசூர் வழியாக போய் சுற்றின்னு வருவாங்க. அது ரொம்ப லாங் ஆகுது. இது வந்து ஷார்ட்கட். பெங்களூர்லேருந்து வரணும். நீங்கள் தமிழ்நாட்டில் தாங்கன்னா வரணும். ஜோலார்பேட்டுக்கு வந்துட்டு ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் ஆகுது. 70 கிலோமீட்டர் நீங்கள் குப்பை வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரணும். ஓன் வண்டியில் தான் வரணும். எந்த ஒரு பஸ்ஸு ஃபெசிலிட்டியும் ஆட்டோ ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை. ஆட்டோக்கெல்லாம் கேட்டால் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஏன்னா மலை மேலே போகக்கூடிய ஒரு மல்லப்பா குண்டா. இந்த மல்லப்பா குண்டாக்கு வந்திருந்தோம். மல்லப்பா குண்டா பார்த்தா ஒரு தரமான ஸ்பாட்டு. கேஜிஎஃப்லேருந்து ஒரு நாள் ட்ரிப்பாக நீங்கள் வந்து போகணுன்னா 200 ரூபா பெட்ரோல் போட்டால் இந்த கோவிலுக்கு வந்து போயிடலாம்.
ரே ரே நா நா पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती करूं पैया परूं जाओ तो बिवारी वारी वारी रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे पिया को मना पिया को मना पिया को मना मानत नाही रे மல்லப்பாக்குண்டா பார்த்தா நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்க. கோவில் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது. மல்லப்பாக்குண்டா பார்த்தா ஒரு தரமான ஸ்பாட்டு. நம்ம ஃபேமிலியாக வரணும்னா ஒரு நாள் ட்ரிப்பாக வந்து போகலாம். கேஜிஎஃப்லேருந்து பார்த்தா ஒரு 200 பெட்ரோல் போட்டால் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலாம். காலையில் வந்து சாயந்தரம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் மல்லப்பாக்குண்டா. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இடம், நல்லா சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசனுக்கும். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். எவ்வளோ ஹைட்லேருந்து மல்லப்பாக்குண்டா, கீழே கோவில், அது கீழே பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்க வீடுங்கள்லாம். மல்லப்பாக்குண்டா வந்து ஒரு தரமான ஸ்பாட்டு. நீங்கள் ஒரு நாள் ட்ரிப்பாக ஒரு ஹில்ஸ் ஏரியா பக்கம் போனோன்னா மல்லப்பாக்குண்டா ஒரு நல்ல ஒரு இடம். நீங்கள் வந்து பாருங்கள் மல்லப்பாக்குண்டா ரொம்ப அருமையாக இருக்குது. சரி நான் வந்து மல்லப்பாக்குண்டா பார்க்கலாம் சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கான ஒரு சின்ன தொகுப்பை வழங்கலான்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கிறோம். கீழே கோவில் இருக்குது. மல்லப்பாக்குண்டா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட்டு. நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் வெடிகாலம் வந்துருங்க. வெடிகாலம் வந்தால் நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பனிமூட்டை இருக்கும். நம்ம பனிமூட்டுக்கு மேலே இருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம். நம்மளுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழெல்லாம் மொபு மூடிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்கும். ஒரு தரமான ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு வந்து உஷாராக பார்த்துட்டு போங்க மல்லப்பாக்குண்டா.